வணக்கம். வெல்கம் டு another episode of PR Cricket Chat. இன்னைக்கு நம்ம பேச போறது ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? அஸ்வின் அண்ணன் வராரு அண்ட் பேக் டு சென்னை. ஃபேண்டாஸ்டிக் பிக் ஃபார் சென்னை. அஸ்வின் இந்த ஐபிஎல் கரியர், அஸ்வின்ற பிளேயரே ஐபிஎல்ல தான் ஸ்டார்ட் ஆனாரு. அங்கிருந்து தான் அவர் டெஸ்ட் மேட்ச் போனாரு, ஓடிஐ போனாரு. ஸோ அஸ்வின் கமிங் டு பேக் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்ப நல்ல விஷயம். இங்க தான் அவர் கரியரை முடிக்க போறாரு. நல்ல விஷயம். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஹை பர்ஃபார்மன்ஸ் டைரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் பிக் ஆனா ராகுல் திரிபாட்டி. நல்ல பேட்ஸ்மேன், நிறைய சான்ஸ் கிடைக்கல. இந்தியாவுக்கும் ஒரு மேட்ச் ஆடினாரு, ஒரு 50 அடிச்சாரு 25-30 பால்ஸ்ல. அபிலிட்டி இருக்கு. ராகுல் திரிபாட்டி நல்ல பிக் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. அந்த ராய்டு, ரஹானே, ஊத்தப்பா செஞ்ச ரோல செய்வாரு. டெவன் கான்வே அந்த டாப், திரும்ப ருத்ராஜ் கெய்க்வாடோட சூப்பர் பிக். நூர் அஹமத் கொஞ்சம் ஜாஸ்தி பே பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. 10 crores லிட்டில் டூ மச். இப்போ நீங்க நூர் அஹமத், ஜடேஜா, அஸ்வின் 3 பேரையும் எடுத்திருக்கீங்கன்னா உங்க பிச்சஸ் கொஞ்சம் ஸ்லோ லோ. இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் பிச்சஸ் 2011 20 வரைக்கும் இந்த பிச் மாதிரி தான் இருக்கணும். லாஸ்ட் 2 இயர்ஸா கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருக்கு ட்ராக்ஸ், பேட்டிங் ட்ராக்ஸா இருந்திருக்கு. அந்த மாதிரி பண்ண முடியாது. எங்க ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் மேல எனக்கு ஒரு குறைன்னா, கலீல் அஹமதும் நல்ல பிக்கு தான். கிளென் மேக்ஸ்வெல் 4.2 crores இருந்தாருங்க அவைலபிளா. எடுத்திருக்கலாம். ஏன்னா யூஸ்வலா ஷேன் வாட்சன், சிவம் துபே இவங்கெல்லாம் ஆர்சிபில நல்லா ஆடாம இங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதே மாதிரி கிளென் மேக்ஸ்வெல் பண்ணிருப்பாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை எடுத்திருக்கலாம், எடுக்கல. ஸோ அது ஒரு பெரிய மிஸ்ன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பவர் இல்லை உங்களுக்கு மிடில். சிவம் துபேக்கு அப்புறம் யாரும் அடிக்கிறதுக்கு இல்லை. தோனிக்கு வயசாயிட்டு இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல அவங்க டெஃபினட்டா இன்னொரு பேஸ் போலரை டார்கெட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு மிடில் ஆர்டர் பவர் ஹிட்டர் வேணும். யார் இருக்காங்க அங்க பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்து நம்ம மூவ் ஆன் பண்றது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எல்லா டீம்ஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் அவங்க தாங்க. அவங்களுக்கு ஒரு பவுலர் தேவைப்பட்டது, முகமது ஷாமியை தூக்கிட்டாங்க. ஹர்ஷல் பட்டேலை தூக்கிட்டாங்க. ஸ்பின்னர் தேவைப்பட்டது, ஆடம் ஜாம்பாவை தூக்கிட்டாங்க. சிமர்ஜித் சிங்கை தூக்கிட்டாங்க. சிமர்ஜித் சிங் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்தாரு. ஐ திங்க் ஒரு பெரிய மிஸ் அவங்க விட்டது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். இது நான் பத்ரியோட ஆக்ஷன் ஷோலையும் பேசியிருக்கேன், நம்ம ஷோலையும் பேசியிருக்கேன். அபினவ் மனோகர், கர்நாடகா சேர்ந்த அபினவ் மனோகர் பெரிய 6 ஹிட்டருங்க அவர் கர்நாடகா பிரீமியர் லீக்ல. அவர் அவைலபிளா இருந்தாங்க. ஆர்சிபி அவரை தூக்கல. சன்ரைசர்ஸ் அவங்களை தூக்கிட்டாங்க. ஐ திங்க் நீங்க எல்லா டீம்ஸையும் பாத்தீங்கன்னா ஆக்ஷன், ஐ திங்க் சன்ரைசர்ஸ் டிட் த பெஸ்ட் ஜாப் ரவுண்ட் 1க்கு அப்புறம். ஆர்சிபி என்ன பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. 83 கோடி இருந்தது. எதுக்கு கேஎல் ராகுலுக்கு அவங்க போகலன்னு தெரியல. கேஎல் ராகுல் கடைசியில டெல்லிக்கு போயிட்டார் 14 கோடிக்கு. நீங்க வெங்கடேஷ் ஐயருக்கு 22 கோடி பிட் பண்ணாங்க ஆர்சிபி. கேஎல் ராகுலுக்கு 14 கோடி பிட் பண்ணல. எனக்கு இந்த கான்செப்டே புரியல. ஃபில் சால்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். நீங்க எதுக்குங்க 2 பேரையும் எடுத்தீங்க? தேவையில்லை. எனக்கு புரியல, அந்த லாஜிக்கும் புரியல. போலிங்ல ரசிக் சலாம் அது ரொம்ப நல்ல பிக். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பிக். அது நான் நினைச்ச ரசிக் சலாம் எடுப்பாங்க ஆர்சிபின்னு. அதே மாதிரி எடுத்தாங்க. ஹேசல்வுட் இருக்காரு. ஒரு ஸ்பின்னர் தேவை. சுயேஷ் சர்மா எடுத்திருக்காங்க. பட் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேட்டிங் தேவை, ஒரு ஸ்பின்னர் தேவை, இன்னும் ஒரு பேஸ் பவுலர் தேவை. மேபி வாஷிங்டன் சுந்தரை டார்கெட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பட் கேஎல் ராகுலுக்கு போகாது பெரிய பெரிய மிஸ் என்னோட ஒப்பீனியன்ல. வில் ஜாக்ஸ் டெஃபினட்டா ஆர்டிஎம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆர்சிபி. வில் ஜாக்ஸ் ஆப்ஷன்ல வந்தப்புறம் டீம் வர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க கேட்டீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். எப்படிங்க ஜாஃபர் ஆர்ச்சருக்கு 12 கோடி கொடுப்பீங்க? அவர் எப்பவுமே இன்ஜர்டுங்க. பிளஸ் இங்கிலாந்து ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட், அவர் ஐபிஎல் ஆட விடுவாங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அண்ட் நீங்க ஆல்ரெடி கொஞ்சம் மிஸ்மேனேஜ் பண்ணிட்டீங்க. ஷிம்ரன் ஹெட்மயர், த்ரூவ் ஜுரேலுக்கு 11 and 14 crores கொடுத்து அங்கேயே உங்களுக்கு ஆப்ஷனல் பர்ஸ் காலி. இப்போ நீங்க போயிட்டு ஜாஃபர் ஆர்ச்சரையும் எடுத்திருக்கீங்க. ஒரு நல்ல வேலை பண்ணாங்க. ஆகாஷ் மத்வால் எடுத்திருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹசரங்கா அண்ட் தீக்ஷனா. பட் ஸ்டில் கொஞ்சம் போலிங் தேவைப்படுது. ஐம் நாட் கன்வின்ஸ்ட். அடுத்த டீம் நம்ம பேச போறது பஞ்சாப் கிங்ஸ். சூப்பர் கிங்ஸ் மாத்திட்டே இருப்பாங்க பேர் அவங்க. இந்த வாட்டி அவங்க பஞ்சாப் கிங்ஸ் 110 crores இருந்ததுங்க. நான் நினைச்சேன் ரிஷப் பந்துக்கு தான் போவாங்கன்னு. பட் ரிக்கி பாண்டிங் என்ன பண்ணாருன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு போயிட்டாரு. 26 crores. ஓகே, ஒரு டைட்டில் வின்னிங் கேப்டன் கப் அடிச்சு கொடுத்திருக்காரு. அப்சல்யூட்லி ஃபைன். கொஞ்சம் ஜாஸ்தின்னு தோணுது எனக்கு. ஹர்ஷ்தீப் சிங் 18 crore. அவர் இந்தியாவுக்கு செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவோட பிரீமியர் பவுலர் ஆயிட்டாரு இப்போ T20s. எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. யுஸ்வேந்திர சாஹலுக்கு 18 கோடிலாம் ரொம்ப ஜாஸ்திங்க. ஒரு ஒன் ட்ரிக் போனி அவர் வெறும் 4 ஓவர் தான் போடுவார். எடுப்பாரு, விக்கெட் எடுப்பாரு. ஆனா அவர் அடிக்கவும் முடியும். அண்ட் அவர் பேட்டிங்ல ஒன்றும் இல்லை, ஃபீல்டிங்கும் ஒன்றும் கிடையாது. யுஸ்வேந்திர சாஹல் கொஞ்சம் ஜாஸ்தி. ஐ திங்க் ஒரு 12 crores போயிருப்பாருன்னு நினைச்சேன். 18 கோடிக்கு போயிருக்காரு. ஹாப்பி ஃபார் ஹிம். பட் ஐ டோன்ட் திங்க் அந்த பிரைஸ் வர்த்து. பட் சில 2-3 நல்ல ஸ்மார்ட் பைஸ் பண்ணிருக்காங்க. மார்க்கஸ் டாய்னிஸ் எப்பவுமே ஒரு 14 மேட்ச் சீசன்ல ஒரு 3-4 மேட்ச் அடிச்சு கொடுத்துருவாரு. கிளென் மேக்ஸ்வெல் 4 crores, அது ஸ்டீலுங்க. டெஃபினட்டா எனக்கு அதுல டவுட்டே கிடையாது. அது அப்சல்யூட் ஸ்டீல்.
நேஹல் வடேரா மும்பைலேருந்து வந்திருக்காரு. செம்ம பிக் அது 4.2க்கு. ஸோ இது பண்ண முடியாது. விஜயகுமார் வைஷாக் இருக்காரு. யஷ் தாக்கூர் நல்ல பை. ஹர்ப்ரீத் பரார் அவங்க போலர் தான் அவரு. அவங்க 1.5 crores வாங்கியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா பண்றாங்க பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் இந்த ஆக்ஷன்ல. கொஞ்சம் இந்த பை தான் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது யுசி சஹலுக்கு. பட் ஓவரால் ஓகே. மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணிருந்தாங்க, அவங்க டாப் 5 பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. இவங்க தான் வேணும்னு நமந்தீரா ஆர்டிஎம் பண்ணிட்டாங்க. ஸோ 6 out of 11 அவங்க டீம் செட். ஆனா அதுல ஒரு விக்கெட் கீப்பர் இருக்குல்ல அவங்களுக்கு. விக்கெட் கீப்பர் இல்லைன்னா என்ன பண்ணாங்க, நேரா போனாங்க ராபின் மின்ஸ்னு ஒரு அன்கேப் பிளேயர் தூக்குனாங்க. நல்ல 6 ஹிட்டருங்க ராபின் மின்ஸ் அண்ட் குட் விக்கெட் கீப்பர். நேரா அவரை தூக்கிட்டு அவர் இப்போ கீப் பண்ண போனாரு. பேஸ் பிரைஸ் 30 lakhs 65 lakhs ராபின் மின்ஸை தூக்கி மும்பை இது பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் வேணும் அவங்களுக்கு. பட் மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஸ்கவுட்டிங் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். அவங்களுக்கு தெரியும் எந்த பிளேயருக்கு வெயிட் பண்ணணும்னு. அது பண்ணுவாங்க, தூக்குவாங்க. ஓகே, டெஃபினெட்லி ஓகே ஆப்ஷன். பட் ட்ரெண்ட் போல்ட்டையும் தூக்கிட்டாங்க. ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த பவர் பிளே சூப்பரா இருக்கும். நல்ல காம்பினேஷன் இது. எல்எஸ்ஜி நிக்கி போரானுக்கு 21 crores கொடுத்து ரிட்டைன் பண்ணிட்டு அவர் தான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கேப்டன் நினைச்சாங்க. பார்த்தா ரிஷப் பந்துக்கு தூக்குறாங்க 27 crores. ரிஷப் பந்த் ஒரு ஃபேபுலஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டர், ஃபேபுலஸ் ஓடிஐ கிரிக்கெட்டர், அது டவுட்டே இல்லை. T20ல ஒன்னும் ரிஷப் பந்த் அவர் விதையை காட்டல. பட் நீங்க ரிஷப் பந்த் லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர், நிக்கலஸ் பூரானா லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர். எனக்கு அது புரியல. ரிஷப் பந்த் கேப்டனா இருப்பாரான்னு. நிக்கலஸ் பூரானா சொல்லிருப்பாங்க நீ கேப்டனா இருப்பேன்னு. இப்ப எனக்கு தெரியல யார் கேப்டனா இருக்க போறாங்கன்னு. மோஸ்ட்லி ரிஷப் பந்த் தான் இருப்பாரு. பட் 2 சிமிலர் பிளேயர்ஸ். பட் அவங்க போலிங் கொஞ்சம் சார்ட்டடுங்க. மயங்க் யாதவ் இருக்காரு, இஃப் இஸ் ஃபிட். ரவி பிஷ்னாய், ஆவேஷ் கான், மோசின் கான் அண்ட் ஓரளவுக்கு ஃபிட்டா இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக் அப்துல் சமாத். சன்ரைசர்ஸ்ல அவர் நிறைய சான்ஸ் கிடைக்கல. பட் ரஞ்சி டிராஃபில நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இப்போ அப்துல் சமாத். ஐ ஹாவ் அ ஃபீலிங் அவர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணவருக்கு லக்னோவுக்கு இந்த வருஷம். அது நல்ல பிக்குன்னு தோணுது. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா கேகேஆர். அவங்க 11 கம்ப்ளீட்லி சார்ட்டட். ஒரே ஒரு ஆச்சரியக்கூடிய விஷயம்னா 23.75 crores எப்படி நீங்க கொடுப்பீங்க வெங்கடேஷ் ஐயருக்குன்னு தான் எனக்கு புரியல. அதுக்கு நீங்க அவரை வந்து ரீட்டைனே பண்ணிருக்கலாமே 11 crore 14 crore. எதுக்கு அவரை விட்டு பிடிக்கணும்? எனக்கு அந்த கான்செப்ட் புரியவே இல்லை. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் இல்லாதனால வெங்கடேஷ் ஐயர் மேபி கேப்டனா இருக்கலாம். ஏன்னா அவர் மத்திய பிரதேஷுக்கு ஆடுறாரு. சந்திரகாந்த் பண்டித் வந்து மத்திய பிரதேஷ் கோச், கேகேஆர் கோச். ஸோ அந்த கனெக்ஷன் இருக்கலாம். ஸோ வெங்கடேஷ் ஐயர் குட் பி கேப்டன். பட் 23.75 கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக் அந்த ரகுவன்ஷியை திரும்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க. வைபவ் அரோரா நல்ல போலர், மயங்க் மார்க்கண்டே யூஸ்ஃபுல் போலர், ராமனுல்லா குர்பாஸையும் திரும்ப வாங்கிட்டாங்க. ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல நல்ல பிக்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்னும் டிராப் ஆஃப் பெருசா இல்லை. எக்ஸப்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஃப்ரம் லாஸ்ட் இயர் அண்ட் மிச்சல் ஸ்டார்க். வேற எல்லாரையும் வச்சிருக்காங்க கேகேஆர். குஜராத் டைட்டன்ஸ் வந்து சிராஜ் தூக்கிட்டாங்க. உங்களுக்கு பேஸ் போலிங் தேவை. குஜராத் டைட்டன்ஸ் எப்பவுமே டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதுனா உங்களுக்கு போலர்ஸ் வேணும். அதனால தி கோ ஆஃப்டர் போலர்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு வந்து இருக்காங்க சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், தெவாட்டி எல்லாம் இருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, நிஷாந்த் சிந்து, மானவ் சுதார், வெரி யூஸ்ஃபுல் போலர்ஸ். முகமது சிராஜ், ராஷித் கான் அஃப்கோர்ஸ் இருக்காரு. ககிசோ ரபாடாவையும் தூக்கியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஓகே ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் ஐ திங்க் செம்ம லக்குங்க. அவங்க கேஎல் ராகுல் வந்து மடியில விழுந்தார் 14 crores-க்கு. ஒரு கேப்டன் தேவை. கேஎல் ராகுல் கேப்டன், கேஎல் ராகுல் கீப்பிங். ஏன்னா ரிஷப் பந்த் இல்லை. ஸோ கேஎல் ராகுல் கேப்டன், கேஎல் ராகுல் கீப்பிங். மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு, நல்ல போலர். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் நல்ல பேட்ஸ்மேன் ஆல்ரெடி இருக்காங்க. ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு ஆர்டிஎம் பண்ணாங்க. ஹாரி ப்ரோக்கை தூக்கிருக்காங்க. அசுதோஷ் சர்மா நல்ல பினிஷர். மோஹித் சர்மாவை எடுத்திருக்காங்க. ஓவரால் ஓகே. இன்னும் கொஞ்சம் போலிங் தேவை டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. ஸோ செகண்ட் ரவுண்ட்ல அதை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா ஜாஸ்தி காசு இல்லை அவங்க கிட்ட. 13.8 crores தான். பட் நீங்க பாத்தீங்கன்னா ஓவரால் ஐ திங்க் எல்லா டீம்ஸுமே சில நல்ல பைஸ் பண்ணிருக்காங்க, சில கொஞ்சம் ஃபூலிஷா பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் ஸ்டாண்ட் அவுட் டீம். ராஜஸ்தான் அப்படி ஒன்றும் பண்ணல. நிறைய பேர் சொன்னாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் சரியா ஆக்ஷன் பண்ணலன்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை போய் எடுத்திருக்காங்க. எஸ் மேக்ஸ்வெல்ல விட்டாங்க. பட் ஓவரால் ஐ திங்க் சென்னை சூப்பர் கிங் சூப்பரா தான் பண்ணிருக்காங்க இந்த ஆக்ஷனை. அதுல டவுட்டே கிடையாது. செகண்ட் ரவுண்ட் என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்கு உங்க சப்போர்ட் மிகவும் தேவை. தேங்க்யூ வெரி மச்.